Hey guys, நான் ஷிபின் ஃப்ரம் evilgeniuslaboratory.com. ஸோ இன்றைக்கி நான் என்ன டீச் பண்ண போகிறேன்னா ஆன்சிஸில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் மாடியூல் பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இந்த பீமோட மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்புறம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம் ஷீட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஷீட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்துருக்க டயக்ராமை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்போர்ட் இருக்குது. அதில் இந்த பாயிண்ட் ஏ சப்போர்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஒய் ஆக்சிஸும் சரி எக்ஸ் ஆக்சிஸும் சரி எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மூமெண்ட்டும் இருக்காது. ஆனால் பாயிண்ட் பியில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட். அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒய் ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் கிவன் டேட்டாவில் லென்த் ஆஃப் த பீம் வந்து 1000 mm. இந்த டோட்டல் பீம் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 mm. இந்த லோட் ஆன் த பீம் அப்படின்னா இந்த பீம் மேலே ஒரு யூடிஎல் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த லோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 N/mm². ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பீமோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டீல். ஸோ அதோட கான்ஸ்டன்ட்ஸ் யங் மாடுலஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 N/mm². டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பீமோட கிராஸ் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஸோ இதோட ஏரியா வந்து 40 mm. அப்புறம் நம்ம சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரியா டிவைடட் பை 2. ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோட வேல்யூ வந்து 20 கிடச்சிரும். மூமெண்ட் ஆஃப் இனிஷியா ஐ. ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் மூமெண்ட் ஆஃப் இனிஷியாவோட ஃபார்முலா இது. ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 ஏரியா பவர் 4. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு மூமெண்ட் ஆஃப் இனிஷியா ஐயோட வேல்யூ கிடைக்கும். செக்ஷன் மாடுலஸ் Z இஸ் ஈக்குவல் டு 10,667 mm3. ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் மாடுலஸோட ஃபார்முலா வந்து Z இஸ் ஈக்குவல் டு A³ டிவைடட் பை 6. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு Z-ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்க மேக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் மேக்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும். நான் ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஆன்சர்ஸில் வந்து வர ரிசல்ட்டையும் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் கால்குலேஷன் ரிசல்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் காட்டுறேன். நம்ம இப்போது ஆன்சர்ஸ் ஒர்க் பெஞ்ச்குள்ளே போவோம். ஸோ ஆன்சர்ஸ் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக்னு இருக்குல்ல அதில் தான் வந்து உங்களோட மாடியூல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணணும். உங்களோட மாடியூல்ஸ்லாம் வந்து இந்த டூல் பாக்ஸ்குள்ளே இருக்கும். இங்கே நிறைய அனாலிசிஸ் மாடியூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான அனாலிசிஸ் மாடியூல் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக்குள்ளே போடுங்க. அப்புறம் கீழே வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. SSB சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. ஸோ ப்ரெஸ் என்டர். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரீநேம் பண்ணியாச்சு. இப்போது மறக்காமல் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஜினியரிங் டேட்டா ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த யங்ஸ் மாடுலஸ் நம்மளோட ப்ராப்ளம் ஷீட்டில் 10,000 N/mm² இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட யங்ஸ் மாடுலஸில் பாஸ்கல்னு இருக்குல்ல அதை வந்து மெகா பாஸ்கல்னு மாற்றிடுங்க. அப்புறம் இதில் வந்து உங்களோட வேல்யூ டிஃபைன் பண்ணுங்கள். 10,000. ஸோ நம்ம வந்து நம்மளோட யங்ஸ் மாடுலஸை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ இன்ஜினியரிங் டேட்டா வந்து ஒரு டிக் வந்திருக்கு. ஸோ அது என்ன அர்த்தம்னா உங்களோட இன்ஜினியரிங் டேட்டா நம்ம எடிட் பண்ணது வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். அது வந்து ஜாமெட்ரி மாடலிங். ஸோ ஜாமெட்ரி மாடலிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இந்த 1000 mm பீம் இருக்குல்ல அதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து அதில் வந்து நியூ டிசைன் மாடுலர் ஜாமெட்ரி அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சஸ் டிசைன் மாடலர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் 3D டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது XY பிளேன் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா லுக் அட் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட ஃப்ரண்ட் வியூ இருக்குல்ல அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வியூவில் மட்டும்தான் இருக்கும். ஏன் நான் XY பிளேன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா நம்ம டயக்ராமை பார்த்தா தெரியும் நம்மளோட டயக்ராமோட வியூ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதே வியூவை வந்து நம்ம ஆன்சஸ் இந்த மாடலிங் டூல்லையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
ஸோ நம்ம 3D டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம டிசைன் ஃபுல்லாகவே வந்து எம்எம்மில் தான் இருக்குது. ஸோ அதனால் மெனு பாரில் போயிட்டு யூனிட்ஸ் மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஸ்கெட்சிங் போங்க. அதில் வந்து செட்டிங்ஸ், அப்புறமா கிரிட். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ இன் 2Dன்னு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிரிட் டேர்ன் ஆன் ஆகிடும். அப்புறமா ஸ்னாப்புன்னு டேர்ன் ஆன் பண்ணுங்கள். இந்த ஸ்னாப் எதுக்குன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாமெண்ட்ரி வரைகிறீங்கன்னா கிரிட் மேலே ஆட்டோமேட்டிக்காக அதோட எட்ஜஸில் போயிட்டு இல்லை அதோட பாயிண்டில் போயிட்டு ஸ்னாப் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த டேர்ன் ஆன் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரா போங்க. ட்ரா போயிட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து இந்த கிரிட்டில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போது நீங்கள் இந்த கிரிட்டை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலில் வந்து இந்த ஒரு கிரிட்டோட லென்த் வந்து 10 mm. ஸோ 10, 20, 30, 40. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 40 mmக்கு 40x40க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருங்க. அப்புறம் மாடலிங் செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா எக்ஸ்ட்ரூட், அப்புறமா அப்ளை. அப்புறமா டெப்த்து வந்து நம்மளோட பீமோட டோட்டல் லென்த் எவ்வளோ, 1000 mm. ஸோ என்ட்ரு கொடுங்க. அப்புறமா ஜென்ரேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ஒர்க் பெஞ்சுக்குள்ளே பார்த்தோன்னா டிக் மார்க் வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஜாமெண்ட்ரி சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ 3D ஜாமெண்ட்ரி மாடலிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா மாடல். ஸோ இந்த மாடல் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம பீமுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது, அப்புறமா அதோட எண்டில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறமா மேலே யூடிஎல் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில மெக்கானிக்கல் வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து எடிட் கொடுங்க. ஸோ நம்ம மெக்கானிக்கல் மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா மெஷ், அதில் வந்து எலிமெண்ட் சைஸ்னு இருக்குல்ல, அதை வந்து நம்மளோட ஏரியா எவ்வளோ கொடுத்தீங்க 40. ஸோ டிவைடட் பை 2 20. ஸோ 20 இது பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. அப்புறமா மெஷ்ஷில் ரைட் கிளிக் கொடுத்து ஜென்ரேட் மெஷ். ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்களோட 3D மாடலை வந்து 20 டிவைட் பண்ணி ஒரு மெஷிங் மாதிரி உருவாக்கிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் இந்த பீமுக்கு. ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ்னால் என்ன, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் A பாயிண்ட் Bன்னு சொல்லிட்டு 2 சப்போர்ட் இருக்குது, அப்புறம் யூடிஎல் லோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் இந்த பீமுக்கு. ஸோ நான் வந்து இந்த எட்ஜில் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட், அதில் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எட்ஜ் செலக்ட் பண்ணணும். ஏன் நான் இது எட்ஜ் செலக்ட் பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் ஃபேஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் ஃபேஸ் தான் செலக்ட் ஆகும். அப்புறம் நான் வந்து எட்ஜ் செலக்ட் பண்ணேன்னா வெறும் இந்த எட்ஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ நான் எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து கான்டாக்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா அங்கே வந்து ஓகே கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ நம்ம பாயிண்ட் ஏல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு அதோட இன்னொரு சைடில் ஒரு ரோலர் சப்போர்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர், அப்புறமா ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட், அப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை வந்து இதோட பாட்டம் எட்ஜில் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்ட உடனே இதர் சைடில் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து எந்த மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கீழே இந்த ஒய் காம்போனன்ட்னு இருக்குல்ல, அது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம கான்ஸ்டன்ட்னு மாற்றிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த மாடல் வந்து 3D ஸ்பேஸில் இருக்கிறனால நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட்லேயும் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் ஃப்ரீயாக இருக்குல்ல, அதுவுமே வந்து என்ன பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக மாற்றிடணும். மாற்றிட்டு அப்புறமா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இன்சர்ட்டில் மேலே வந்து லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோன்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, மேலே இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே மேலே எட்ஜில் இருக்குல்ல, அதனால் நம்மளுக்கு எட்ஜு தான் செலக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் மேலே தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா இங்கே ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பண்ண உடனே அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஆக்ட் ஆகுது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ராங் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து கீழே தான் ஆக்ட் ஆகணும், ஒய் ஆக்சிஸில் தான் ஆக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 டைரெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுறேங்க. இப்போது நம்ம வந்து இமேஜில் பார்த்த மாதிரி எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, 5 Newton/mm². ஸோ அதுக்கு நம்ம ரேம்பில் வந்து 5000 நியூட்டன். ஸோ நம்ம இப்போது லோட் அப்புறம் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ளே போக போகிறோம். இப்போ சொல்யூஷன் ரைட் கிளிக், அப்புறமா இன்சர்ட், டிஃபார்மேஷன், டிரெக்ஷனல் டிஃபார்மேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒய் ஆக்சிஸில் வந்து எவ்வளோ டிஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓரியன்டேஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒய் ஆக்சிஸ் டிஃபார்மேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்புறமா திரும்பி சொல்யூஷனுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட், ஸ்ட்ரெஸ், எக்வலன்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம சொல்யூஷனில் வந்து டிரெக்ஷனல் டிஃபார்மேஷனும் அதுக்கப்புறமா மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஸோ இது 2 சொல்யூஷனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸில் ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட், அதில் வந்து காவர்ஜென்ஸ் பிளாட். ஸோ இந்த காவர்ஜென்ஸ் பிளாட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பீமில் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட அதை வந்து பிளாட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அலோவபிள் சேஞ்சுன்னு இருக்குல்ல, அதை வந்து 1% இருந்தால் கூட நம்மளுக்கு அதை பிளாட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த 1% வரத்துக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனில் லூப்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சொல்யூஷன், அதில் போயிட்டு மேக்ஸ் ரிஃபைன்மெண்ட் லூப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 3 டைம்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா 3 டைம்ஸ் வந்து அது ஹைட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ அந்த 1% சேஞ்ச் வருதோ அப்போ வந்து அந்த அனலைசிஸ் முடியும் போது அதை வந்து பிளாட் பண்ணும். ஸோ நம்ம வந்து மேக்ஸ் ரிஃபைன்மெண்ட் லூப்ஸ் கொடுத்தாச்சு, 3 டைம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன் போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து சால்வ். ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக நம்மளோட சொல்யூஷன் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம போய் டிரெக்ஷனல் டிஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ ஆயிருக்குன்னா -1.4604 mm வந்து டிஃபார்ம் ஆயிருக்கு. இதோட மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோனா 58.622 மேக்ஸிமம். அப்புறமா ஆன்சிஸில் கிடச்ச ரிசல்ட்டை வந்து இப்போ ஹேண்ட் கால்குலேட் பண்ண ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஹேண்ட் கால்குலேட்டட் மெத்தட். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டிஃபார்மேஷன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா -1.46 mm வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சிஸ் ரிசல்ட். ஸோ சேம் ரிசல்ட் வந்திருக்கு, 1.4604 மினிமம் வந்திருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 58.591 MPa நான் ஹேண்ட் கால்குலேட் பண்ணும்போது வந்துச்சு. ஸோ நம்ம ஆன்சிஸில் வந்து அனலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வந்துச்சுன்னா 58.622 மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேம் ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். போக போக நல்லா பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்லித்தரேன். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.